ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ. ஸோ எஸ்பிஓவில் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, டுடே அப்டேட் என்ன, பெண்டிங் என்னென்ன டீட்டெயில்ஸு என்னென்ன பெண்டிங்கில் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து யூடியூப்லேயே வந்து கமெண்ட் பண்ணவங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணவங்க, ஸோ அதை பற்றி அவங்களுடைய கொஸ்டின்ஸாக நம்ம இது ஒன்று ட்ரூ த யூடியூப் மூலிமா நம்ம வந்து ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, நிறைய பேர் எல்லாமே கேட்குறது வந்து ஓல்டு வில்ட்ராபிள் ரிக்வஸ்ட் வந்து எப்போ ஓப்பன் ஆகும். நிறைய பேருக்கு வந்து பாதி பேருக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, பாதி பேருக்கு கொடுக்கல, எனக்கு வரல, உங்களுக்கு வரல. ஸோ இந்தமாரி தான் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அன்வான்ட் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2026 தான் வரும். ஓகேங்களா? இந்த இயரில் வந்து நீங்கள் எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணது தான். ஓகேங்களா? ஸோ 25 டேட்டுக்கு அபோவ் தான் ஒர்க்கிங் டேஸ் சொன்னாங்க. ஸோ 25 டேஸ் ஒர்க்கிங் டேஸ்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் சாட்டர்டே சண்டே மைனஸ் பண்ணாலும், பப்ளிக் ஹாலிடேஸ் மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஆகிடும். ஓகேவா? அதுவுமே எனக்கு தெரிஞ்சு நம்மளோட கெஸ் என்னென்னா இப்போ உங்களுக்கு கைஸ் தான் வரும். ஓகேங்களா? நீங்கள் அப்போ வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஃபண்ட் அமௌண்ட்டுமே சேம் கான்செப்ட் தான். ஓல்டு விட்ராபிள் கான்செப்ட் தான். உங்களுக்கு 2026 தான் ஆஃப்டர் தீபாவளி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ எஸ்பிஓவில் வந்து சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா அவங்க சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோன்னா, நியூ விட்ராபிள் ரெக்வஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இப்போ ஓப்பன் பண்ணுறேன், நாங்கள் அப்போ ஓப்பன் பண்ணுறேன், எப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நியூ விட்ராபிள் இருக்கும்போது எப்படி என்னென்னா, ஓல்டு விட்ராபிள் பெண்டிங் ஸ்டேட்டஸ் காட்டும்போது நியூ விட்ராபிள் எனேபிள் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். ஸோ இதுவுமே 2026 தான் உங்களுக்கு வந்து ஓப்பனும். ஆஃப்டர் பொங்கலுக்கு தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, பிஃபோராக ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்லது தான். விட்ராபிள் ரிக்வஸ்ட் கொடுத்து நம்ம வந்து விட்ராபிள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஓல்டு மெம்பர்ஸுக்கு வந்து ஜாயினிங் அமௌண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லைக்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீஃபண்டு உங்களுக்கு ஒர்க்கு கொடுக்குறோம், ஒர்க்கு முடியாதவங்க ரீஃபண்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து எஸ்பிஓ ஓல்டு மெம்பர்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது. அது வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 2000 இருந்தாலும் 6500 இருந்தாலும் சரி, அது போனஸாகவே கன்வெர்ட் ஆகி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே முதல்ல ஓல்டு வில்ட்ராபிள் கிளியராக ஆனால் தான் நம்மளுக்கு வந்து அதுவே நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஜாயினிங் அமௌண்ட் வந்து ரெஃபரல் போனஸ் வந்து எப்போ கிடைக்குமோ அது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் வந்து லைக் நம்ம வந்து பைமோட்டு, எஜிகோஷ் இதெல்லாம் வந்து ஆர்டர் ஐடி வந்து சப்மிட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சப்மிட்மெண்ட் பண்ணியே வந்து ஆயிடுச்சு. அது மோர் தென் 6 மந்த் வரையும் ஆயிடுச்சு. இது வரையுமே அப்ரூவல் வரல. ஓகேங்களா? பெண்டிங் தான் இருக்குது. ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்து அது ப்ராப்ளத்தில் தான் வந்து நிற்கிது. நிறைய பேருக்கு வந்து அந்த பெண்டிங் ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால டெய்லி டாஸ்க் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறோம்னா, நம்மளுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லாரோட ஐடியை வந்து அமௌண்ட்டு வந்து ஒர்க்கிங் வேலெட்டில் வந்து சம் ரீசன்ஸ்னால உங்களுக்கு வந்து எரர் டெபிட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அது வந்து உண்மை தான். நிறைய வந்து எரர்லாம் வந்துட்டு இருக்குது. நம்மளுக்கு வேலெட்லேருந்து அமௌண்ட்டும் வந்து டிடெக்ட் நிறைய ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? லைக் திஸ் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் அப்டேட் இந்த டிஸ்கிரிப்ஷன் காட்டுது. வாட் இஸ் த டிஸ்கிரிப்ஷன்? இந்த டிஸ்கிரிப்ஷனை என்ன பைமோட்டா? அந்த பைமோட்டில் நம்ம ஆல்ரெடி ப்ரொஃபைல்லாம் அப்டேட் பண்ணி தான் வச்சுருந்தோம். ஸோ வச்சுருக்கோம். எஸ்பிஓலும் ப்ரொஃபைல் அப்டேட்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணியிருந்தமே நம்ம டாஸ்க்கு பண்ணியும் ஒரு யூஸ் இல்லாமல் தான் போயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம டாஸ்க்கு பண்ணியிருக்கோம். 500 பேர் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டீமில் இருக்கவங்களுக்குலாம் 500 வரும் பேர் டாஸ்க்கு. வீக்லி 1 டாஸ்க் தான். ஓகேங்களா? இப்போ வந்து டெய்லி டாஸ்க் வந்து எனபிள் பண்ணனாங்க. பட் இதுவுமே வந்து ஆர்டர் ஐடி வந்து சப்மிட் பண்ணலை. ஸோ அது வந்து ஆர்டர் ஐடி யார் பை பண்ணியிருந்தாங்களோ அவங்க வந்து நீங்கள் வந்து டெய்லி டாஸ்கில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆர்டர் ஐடி சப்மிட் பண்ணியும் அவங்களுக்கு வந்து ஆகலை. வேறு எக்ஸாம்பிள் நம்மளுக்கும் ஒரு ஐடி ஆகலை. ஓகேங்களா? ஸோ அது அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. அப்ரூவல் கொடுத்தும் டெய்லி டாஸ்க்கு ஓப்பனே ஆகலை. ஸோ அது வந்து நம்மளுக்கு முழு தேங்காய் உருட்டின கதை தான். ஓகேவா? நம்ம டாஸ்க்கு பண்ணியும் ஒரு யூஸ் இல்லாமல் தான் போயிடுச்சு. இப்போ வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க 500 லாஸ். ஓகேங்களா? ஸோ இந்தமாரி தான் நம்ம வந்து இதில் வந்து நிறைய வந்து டிடெக்ஷன் போயிருந்தான் இருக்குது. எத்தனை பேருக்கு போயிருக்குன்னு தெரியல. நிறைய பேருக்கு வந்து போயிருக்கு. இன்ஃபர்மேஷன் நிறைய வாட்ஸ்அப் மூலியமாக எல்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து எஸ்பிஓ தரப்பில் வந்து பார்க்க வேண்டிய விஷயந்தான். ஸோ இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நம்ம டாஸ்க்கை வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம். ஓகே, அந்த டாஸ்க்கையுமே வந்து டிடெக்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது எந்தமாரி டாஸ்க்னால் அதை பாருங்கள், ஹிஸ்ட்ரியோடு நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து எஸ்பிஓவில் கொடுங்க வந்து டிடெக்ஷனு. ஓகேவா? மொபைல் நம்பர் நாட் அப்டேட் இன் த டிஸ்கிரிப்ஷன். என்ன மொபைல் நம்பர் பிகினிங்கில் பார்த்தது தான். ஸோ இதுவே 500 டெபிட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த டேட்டோடு இருக்குது. 2011 10ஆம் மாதம்
சாரி 11ஆந்தேதி 10ஆம் மாதம் 2025 7:40க்கு வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போது டாஸ்க்கு பண்ணி ஏர்னிங்ஸ் வந்து 500 பண்ணோம். இவங்க டிடெக்ட் பண்ணி 500 போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம டாஸ்க்கு பண்ணியும் யூஸ் இல்லாமல் அந்த கான்செப்ட் தான் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வேறு எக்ஸாம்பிள் நம்ம இருக்கோம். நம்ம டவுன்லைன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்தமாரி காட்டும். இப்போ நம்மளுக்கு என்ன ஒன்று காட்டோம்னா நம்மளுக்கும் இன்ட்ரோ போனஸை கட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? இன்ட்ரோ போனஸில் வந்து டவுன்லோட் இன்ட்ரோ போனஸ் டிடெக்ஷன் வென் த ரிஜெக்ட் டாஸ்க் வெலட் நேம் த இன்ட்ரோ கமிஷன். அவங்களுக்கு வந்து இப்போ 500 இப்போ லைக் திஸ் நம்ம இருக்கோம். நம்மளுக்கு கீழே ஒரு டவுன்லைன் இருக்காங்க. அவங்க வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்தமாரி எரர் வந்து அவங்களுக்கு வந்து டிபீட் பண்ணிட்டாங்க 500 பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் 500 லாஸு, நம்மளுக்கும் வந்து இன்ட்ரோ போனஸு லைக் உங்களுக்கு காட்டும். 100னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% கொடுத்தீங்கன்னா 100 ருபீஸ் வரும். 100 ருபீஸுமே நம்மளுக்கு வந்து டிடெக்ஷன் தான். ஸோ இது வந்து பண்ணியும் பண்ணாத வந்து வேஸ்ட்டாக தான் இருக்குது. இது வந்து சொல்யூஷன் எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய டிடெக்ஷன் நிறைய டிபீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது எரரா அது எஸ்பிஓ தரப்புலேருந்து பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. எஸ்பிஓலேருந்து நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் அது தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பைமோட்டில் வந்து ஆப் வந்து ப்ரொஃபைல் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி தான் இருக்குது. எஸ்பிஓ ப்ரொஃபைல் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நிறைய பேர் அது பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் வந்து எப்போ ஓப்பன் ஆகும், வென் டு ஓப்பன். ஸோ இது வந்து என்னென்னா பப்ளிக் ஆக்சஸே நிறைய பேருக்கு இன்னும் எப்படி ஒர்க் பண்ணணும் எப்படின்னு தெரியல. நிறைய பேருக்கு வந்து இது வந்து க்ளவுட் ஆக்சஸ்ன்றது ஒரு வந்து புரியாத புதிர் தான் இருக்குது. ஸோ இதிலே வந்து நீங்கள் நிறைய லேர்னிங்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? லேர்னிங்ஸ் பண்ணால் தான் ஏர்னிங்ஸ் நிறைய பண்ண முடியும். ஸோ முதல்ல வந்து பப்ளிக் அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஆக்சஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நிறைய சில பேருக்கு வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் க்ளவுட் ஸ்டோரேஜ்னா என்னன்னு தெரியும். சில பேருக்கு தெரியாமே இருக்காங்க. அப்படின்னா என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரைவேட்டில் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரைவேட் ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து ஓல்டு மெம்பர்ஸுக்கு வந்து சேல்ஸ் டீம் வந்து அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் இந்த டேஷ்போர்டு ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டீம் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து பைமோட்லேயும் எதுவும் பண்ணலை, ரெக்வஸ்ட்டும் பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணல, கூப்பன் கோடு வாங்கலை, எஜிகோஸில் உங்களுக்கு வந்து கோர்ஸும் நீங்கள் பை பண்ணலை, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணலை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இன்சூரன்ஸை எடுக்கலை அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டிடெக்டின் பண்ணிவிடுவாங்கன்ற மாதிரி ஒரு டேட் ஒன்று கொடுத்தாங்க, கட் ஆஃப் டேட்டு. ஸோ அந்த கட் ஆஃப் டேட்டும் மாறி எல்லாம் எக்ஸ்பைரி ஆகி போய் தான் இருக்குது. யூபிஎம்மே ஒரு தீபாவளி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணாதவங்க வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அவங்க ஒரு திங்ஸில் இருக்காங்க. எஸ்பிஓ எல்லாமே சொல்லியிருந்தாங்க நோட்டீஸ் போர்டில் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 500 ஆட் ஆகுமா சேல்ஸ் டீமில், அது வந்து வீக்லி டாஸ்க்கு 500 ஆகுதா. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு மைக்ரோ டாஸ்க்கு 75 ருபீஸ் ஆகும். அது வந்து ஆட் பண்ணி உங்களை டிடெக்ட் பண்ணிவிடுவேன்னாங்க. ஸோ அதுவுமே பெஸ்ட் ஐடியா. ஓகேங்களா? அது வந்து இவங்க வந்து எப்போ கொடுப்பாங்க, எப்போ ஒரு இவங்க வந்து ப்ராடக்ட் அப்டேட் பண்ணுவாங்க, அதுவரை வேலட் ஆகுங்க, அதுவரை விட்ரால் கொடுக்க மாட்டேன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே ஒரு கெச்சி ஒரு லாக் பண்ணாமல் தான் இருக்குது. இது வந்து சொல்யூஷன் வந்து டோட்டலாகவே எஸ்பிஓ தரப்புலேருந்து தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம சஜஷன் வேணால் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து ரியல் பீரியடாக வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு, லைவில் தான் இருக்குது. பட் வந்து டெய்லி டாஸ்க்கு வந்து நிறைய பேருக்குமே ஓப்பன் ஆகலை. நம்மளுக்குமே நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலை. நம்மள ஒரு ஐடி வச்சுருக்கோம், அதுக்குமே சேல்ஸ் டீம் தான். ஸோ இந்தமாதிரி டிடெக்ட் பண்ணிட்டாங்களா 500 டிடெக்ட் பண்ணும்போது இவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அப்ரூவல் ஐடியை வந்து அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க்காகவே மாறிடும். இல்லை 7 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வர்றது போல மாறிடும்னாங்க. ஸோ இது வரையுமே மாறலை. டிக்கெட் ரைஸ் பண்ணுனாங்க. டிக்கெட்டும் ரைஸ் பண்ணி தான் இருக்குது. அவங்க வந்து ஃபியூ டேஸில் வரும்னு சொன்னாங்க. நம்ம பிகினிங் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா டிக்கெட் எப்படி ரைஸ் பண்ணுறது, எப்படி கமெண்டருக்கு சேட் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். அப்படி பண்ணிவிடும் ஒன்றும் நம்மளுக்கு இது வரையும் அப்ரூவல் ஆகலை. ஸோ மேபி தீபாவளி லீவா என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ டிக்கெட் ரைஸ் பண்ணியும் நியூஸ் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இந்த டிக்கெட்லாம் அவங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அவங்க வந்து பண்ணிட்டாங்கன்னா டெய்லி டாஸ்க்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? டெய்லி டாஸ்க்கு ஓப்பன் ஆகலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுவுமே எஸ்பிஓ தரப்புலேருந்து எதனா சொன்னால் தான் சொல்யூஷன்ஸ் வந்து கிளியராக கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ டாஸ்க் வந்து நியூ மெம்பர்ஸ்க்கு வந்து ஓல்டு மெம்பர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு இல்லைனா மைக்ரோ க்ளவுட் ஸ்டோரேஜ் மூலிமா வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ மெம்பர்ஸ்க்கு வந்து வீடியோ டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுவே வந்து நிறைய பேர் வீடியோ டாஸ்க் தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து வரும். ஓகேங்களா? நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து ஃபஸ்ட் நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது வந்து கொடுப்பாங்க. நீங்களுமே வீடியோ டாஸ்க்கு வந்து பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கண்டென்ட் ஷேரிங் ஜாப் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிறைய பேர். கண்டென்ட் ஷேரிங் 200 கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, 200 கொடுக்குற சொல்லியிருந்தாங்க பெர் டே. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பாசிபிள்,
அந்த மாரி சில பேர் டவுட்டாவும் இருக்கு. அது கன்டென்ட் ஷேரிங் வரும்போது வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஓல்டு விட்ராபிள் இருக்கிற ப்ராப்ளத்த முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம வந்து அது பேசலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஜாயினிங் ஓகேவா? நியூ ஜாயினிங் மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃபரல் லிங்க் குடுக்குறீங்க. அதில வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்றாங்க. நீங்க அதில வந்து பார்த்தீங்கன்னா, 50 இயர்ஸ்க்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 50 வயசு இருக்கவங்க மேல இருக்கவங்க அபோவ் 50 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டரே ஆகல. அது வந்து சாஃப்ட்வேர்லயே அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்ளத்த வந்து இது எஸ்பிஐ வந்து நோட்டீஸ் பண்ணிச்சா என்னன்னு தெரியல. பட் அவங்க வந்து பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இப்போ ரெஃபரல் கொடுங்க சொல்றாங்க. அந்த ரெஃபரல் குடுக்கும்போது அவங்க வயசானவங்கள சேர்க்குறாங்களோ, யங்கஸ்டர் சேர்க்குறாங்களோ வாட் எவர் இட் இஸ். பட் அது அவங்க வயசானவங்களும் ஒரு ஐடியா போட்டு இவங்க தான் ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ, அதனால வந்து இதில வந்து ஏன்னா அவங்க லீகலா அதிலேயே நேம்டு இருக்கனால அதனால அத யூஸ் பண்றாங்க. இது வந்து இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அந்த சாஃப்ட்வேர நீங்க வந்து இவங்க கரெக்ட் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்குறாங்கன்னா நிறைய பேர் வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு லாஸ்ட்டு நோட்டீஸ் போர்டில் பார்த்துருப்பீங்க இன்ஸ்ட்ரக்ஷனு. அந்த லாஸ்ட் நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து எஸ்பிஓ க்ளோஸ் பண்ணிட்டு போவேன் அப்படின்ற மாரி ஒரு 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 மனக்கசப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுலேயுமே நிறைய பேர் பேனிக் ஆகிட்டாங்க. நோட்டீஸ் போர்ட்லேருந்து நிறைய பேர் வெளியவும் போயிட்டாங்க. லிஃப்ட் ஆகி போயிட்டே இருந்தாங்க. ஸோ அதுவும் எஸ்பிஓ க்ளோஸ் ஆகுமா? இல்லைனா பிரேக் அகைன் கொடுப்பாங்களா? அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பிஓ பொறுத்தவரையும் பிரேக்கு தான் கொடுப்பாங்க. ஓகே பிரேக்கை கொடுத்து மறுபடியும் ஓப்பன் ஆகி தான் வரும். க்ளோஸுன்றது அது வந்து எஸ்பிஓ எடுக்கக்கூடிய முடிவு தான். அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே க்ளோஸ்ன்ட்டு போக வேண்டியதான். மறுபடியும் பிரேக்குன்னும்போது பிரேக்கு வரும்போது ரீலான்ச் ஆகும்போது நம்ம வந்து ஒர்க் பண்ணி ஏர்னிங்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் மக்களிடையே நிறைய கேட்கக்கூடிய நிறைய டவுட்ஸு. நம்ம தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். மோர் தென் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.